இன்றைக்கி நம்ம வீடியோவில் அப்பளக்கூட்டு எப்படி செய்யலான்னு நம்ம பார்ப்போமா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு கடலைப்பருப்பு எடுத்து 10 நிமிஷம் நான் ஊற வச்சுக்கிட்டேன் வேண்டிய அளவுக்கு. அதுக்கு தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு இது மூணுத்தையும் என்ன பண்ணுறோம், குக்கரில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அடுப்பில் தூக்கி வைக்கணும். தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு இது மூணுத்தையும் போட்டுட்டு அது கூட ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, அவ்வளோதான். இதை எடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் தூக்கி வச்சிடலாம். ஸ்டீம் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு 4 ஸ்டீம் வரட்டும். ஏன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேகணும். அது ஒரு 4 ஸ்டீம் வரட்டும். வந்ததும் அது சைட் பை சைடு நம்ம அதுக்கு அப்பளத்தை பொரிச்சிக்கலாம். வேண்டிய அப்பளம் நான் நிறைய போடுவேன். அப்பளம் நல்லாயிருக்கும். அப்பளம் நிறைய போட்டால் அதனால் ஒரு 7 அப்பளத்துக்கு மேலே நான் பொரித்து வச்சுருக்கேன். அதுக்கு வேண்டியது தேங்காயும் பெருஞ்சீரகம். இதுக்கு ஜீரகம் போடக்கூடாது, பெருஞ்சீரகம் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளார எங்களுக்கு சாதமும் வச்சிடுறேன் ஒரு பக்கத்தில். அது அவங்களுக்கு நார்மல் ரைஸ், இது எனக்கு வரகரிசி. ரெண்டுத்தையும் ஒரு சின்ன குக்கரில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வெந்தெடுத்து இந்த மாதிரி ரொம்பவும் மசிச்சிடாமல் கொஞ்சம் மீடியமாக ஒன்றும் பாதியமாக அதை நம்ம மசிச்சு விட்டு அது கூட இந்த உருளைக்கிழங்கை எடுத்து போட்டுட்டு வேண்டிய அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும். அதுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் இது அப்பளம் போட்டால் உடனே எல்லாத்தையும் உறிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் இது லிக்விடாக தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அப்பளம் போட்டால் கரெக்டாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம், இதையும் எடுத்து அதில் ஊற்றி ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். ஸ்டவ் இது பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு வேண்டிய உப்பு மட்டும் போட்டு விட்டுடலாம். இதுக்கு மேலே இதுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். தாளிக்க மட்டும்தான் தாளிக்கணும். 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கடுகு, அது பொரிஞ்சதும் எடுத்து நம்ம போட்டுடலாம். குக்கர்லேயே போட்டுடலாம். இப்போ அது ஒரு கொதி முடிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு வேண்டிய அப்பளத்தை போட்டு அதுக்குள்ளார அப்படியே அமுத்தி விட்டுடலாம். அவ்வளோதான். எல்லா அப்பளத்தையும் நான் போட்டுட்டேன். அதில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது நீங்கள் ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அப்பளம் சாப்பிட்றதுக்கே உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். வாங்க அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.